அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அட்டை பெட்டி எப்படி தயாரிக்கிறாங்க, அதாவது காருகேஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாக்ஸ் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போ காட்சிகளை பார்த்துக்கிட்டே தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த உருளை வடிவில் இருக்கக்கூடிய ரோல் பேப்பர் ரீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி மிஷினில் பொருத்தி ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இந்த வீடியோ வேறு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மிஷினில் 2 ரோல் ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் ஒரு ரோல் மட்டும் ரன் ஆகுது அப்படின்னா அந்த பக்கம் சிங்கிள் பேப்பர் கட்டிங்காக வெளியில் வரும். 2 ரோல் ரன் ஆச்சு அப்படின்னா 2 பேப்பரும் ஜாயிண்ட் ஆகி அந்த பக்கம் வெளியில் வரத சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீட்டில் ஒரு பக்கம் ப்ளைனாகவும் இன்னொரு பக்கம் வரி வரியாக டிசைனாகவும் இருக்கும். அந்த பக்கத்தை ஃப்ளூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம். 2 பேப்பரும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு மிஷினோட முன்பக்கத்தில் பேஸ்ட் ஊற்றுறாங்க. அந்த பேஸ்ட்டு அந்த பேப்பரோட கலந்து மிஷினோட அடுத்த பக்கத்தில் சீட்டாக அவுட்புட் ஆகுது.
இப்போது நாம் பார்த்துட்டு இருக்கிறது பேப்பர் கட்டிங். இது 2 பக்கத்துலேயுமே ப்ளைனாக தான் இருக்கும். இப்போது நாம் பார்த்துட்டு இருக்கிறது சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு பக்கம் டிசைனாக வரி வரியாக இருக்கும், அந்த பக்கத்தை ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கும். சிங்கிள் ரோல் மட்டும் ரன் ஆகும்போது இப்போ பாருங்கள் பேப்பர் கட்டிங் மட்டும் வெளியில் வருது, அந்த காட்சி. வெளியில் வரக்கூடிய சீட்டும் சரி பேப்பரும் சரி சரியான அளவில் இருக்கா அப்படின்னு அவ்வப்போது செக் பண்ணிகிட்டே இருக்காங்க, அந்த காட்சிகள். இப்போது நாம் பார்த்துட்ருக்கிற இந்த மிஷின் போர்டு மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிஷினில் 2 சீட் 1 பேப்பர் வச்சு பேஸ்ட் பண்ணுறாங்க. இது நிறுவனங்கள் என்ன குவாலிட்டியில் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சீட்டு அதிகப்படுத்திக்கிறாங்க. இந்த மிஷினோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்மில் பேஸ்ட்டு நிரப்பி வச்சுருக்காங்க. அந்த பேஸ்ட்டு ஹோஸ் வழியாக மிஷினுக்கு செலுத்தப்படுது. அந்த பேஸ்ட்டானது சீட்டோட அடிப்பகுதியில் மட்டும் அப்ளை பண்ணி அனுப்புது. இந்த மிஷின் சீட் கட்டர் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எந்த அளவு நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவு போக மீதி பகுதிகளை கட் பண்ணி தனியாக எடுத்துருது. அந்த காட்சிகளை தற்போது நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக சீட் கட் பண்ணிய பிறகு இந்த மிஷினில் பின் பண்ணுறாங்க, அந்த காட்சி. பின் பண்ணின பிறகு அட்டை பெட்டி தயாராகிடுது. அதன் பிறகு ஸ்ட்ராப்பிங் மிஷின் மூலம் டொயின் வச்சு கட்டுறாங்க. அதன் பிறகு டெலிவரி பண்ணுறாங்க. அந்த காட்சிகளும் இப்போது நம்ம பார்க்கலாம்.
இந்த அட்டை பெட்டி தயாரிக்கும் நிறுவனத்தில் ஆர்டர் கொடுத்த நிறுவனங்களுக்கு சரியான முறையில் அட்டை பெட்டி தயாரித்து சரியான நேரத்தில் டெலிவரி பண்ணிடுறாங்க. அது மிகவும் சிறப்பான ஒன்று. ஆர்டர் கொடுத்த நிறுவனங்களுக்கு அனுப்புவதற்காக அட்டை பெட்டிகள் தயார் நிலையில் வந்து வாகனத்தில் ஏற்றிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகள். பதிவுகளை பார்த்துருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கருத்துகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்து பதிவுகள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவுகள் உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய ஆல் மோட செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான சுவாரஸ்யமான தகவலுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பு சகோதரன் ஜெகதீஸ்வரன். வாழ்க வளர்க தமிழ்.